நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் வருது. நானும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி எதிர்பார சிந்தனைகளை வந்து எனக்கு அதிகமாக வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் எண்ணங்கள் மேலே இவ்வளவு ஃபோக்கஸ் வைக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு இந்த சீக்ரெட் புக்கோ இல்லைன்னா பாசிட்டிவாக பேசுகிறவங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அதை வகுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சோன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று எனக்கு வருதுன்னா இது என் வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வந்துடும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு கோடி கிடைக்கும்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை இல்லையா? திடீர்னு 1 கோடி வந்து விழுந்துட போகிறது இல்லை. அது மாதிரி தான் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸுமே உடனே மேனிஃபெஸ்ட் பண்ண போகிற விஷயங்கள் கிடையாது. அப்படி நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஎம்எக்டில் சொல்கிறது என்னென்னா, உங்களோட எண்ணங்களை வகைப்படுத்தாதீங்க. நீங்கள் எண்ணங்கள் வெறும் எண்ணங்கள் தான், அது வெறும் குப்பைகள், அதை அப்படியே விட்டுருங்க. குப்பையில் இருக்கிற நல்ல குப்பை எடுத்துக்கிறேன், மோசமான குப்பை எடுத்துக்கிறேன்னு பீக்கரில் எந்த அர்த்தமும் இல்லை இல்லையா? அவ்வளவுதான். எண்ணங்களை வகைப்படுத்தாதீங்க, அப்படியே விட்டுருங்க.